ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கல்வி கற்க ஆர்வம் இருந்தால் போதும், மத்திய மாநில அரசு வழங்கும் கல்வி உதவித் தொகையை எப்படி பெறலாம்? 10,000 முதல் 1,25,000 வரைக்கும் பெற முடியும். அது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? என்ன மாதிரியான படிப்புக்கு கிடைக்கும்? என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போறீங்க. 7 விதமான கல்வி உதவித்தொகை திட்டம் இருக்கு. அது எப்படி விண்ணப்பிக்கலாம் என்ற முழுமையான தகவல் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மொத்தம் 7 விதமான கல்வி உதவித்தொகை திட்டம் இருக்குது. அதில் முதல்ல ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டம் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. CSSS என்பது மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டமாகும். இது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு உயர்கல்வி பயில வழங்கப்படும் ஒரு உதவித்தொகை. குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடிய மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இது முழு கல்வி கடனும், விடுதி செலவுகளும் மற்றும் வருடாந்திர பராமரிப்பு கொடுப்பன ஆகியவை அடங்கும் சொல்லியிருக்காங்க. இந்த உதவித்தொகை யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அக்டோபர் 31 வரை விண்ணப்பிக்கலாம். வருமான வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா, குடும்ப ஆண்டு வருமானம் 4,5 லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும். உதவித்தொகை இளநிலை படிப்புக்கு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 10,000, முதுகலை படிப்பிற்கு வருடத்திற்கு 20,000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இதற்கு எங்கே விண்ணப்பிக்க வேண்டும் பார்த்தீங்கன்னாக்கா, தேசிய உதவித்தொகை இணையதளமான scholarship.gov.in என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இதற்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கடுத்து NMMS என்ற உதவித்தொகை இருக்குது. நேஷனல் மின்ஸ்கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் எனப்படும் இந்த உதவித்தொகையானது மத்திய அரசால் வழங்கப்படுகிறது. 8ஆம் வகுப்புக்கு பிறகு மாணவர்கள் தங்களது கல்வியை நிறுத்தாமல் இருக்க அவர்கள் கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டமாக இது செயல்படுத்தப்படுகிறது. 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். அவர்கள் பிரத்யேகமாக தேர்வு நடத்தப்படும். மனத்திறன் தேர்வு மேட் மற்றும் கல்வித்திறன் தேர்வு SAT என இருவித தேர்வுகள் வெற்றி பெறுபவர்களுக்கு மாதம் 1000 வீதம், ஆண்டுக்கு 12,000 வழங்கப்படும். இந்த உதவித்தொகை 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். ஆண்டுக்கு 12,000 கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, AICT பிரகதி எனப்படும் இது உதவித்தொகை. பொறியியல் படிப்பில் உயர்கல்வியும் பயிலும் மாணவர்களுக்கு AICT சார்பில் பிரகதி திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. முதலாம் ஆண்டு பொறியியல் மாணவிகளுக்கும், டிப்ளமோ முடித்துவிட்டு நேரடியாக 2ஆம் ஆண்டில் சேர்ந்து படித்துக் கொண்டிருக்கும் பொறியியல் மாணவிகளுக்கும் விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு மற்றும் +2 மதிப்பெண்கள் ஆண்டு வருமானம் மதிப்பெண்கள் பேஸ் பண்ணியும் ஆண்டு வருமானம் 8 லட்சம் பொறுத்தே இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பிரகதி திட்டத்தின் கீழ் தேர்வாகும் மாணவிகளுக்கு உதவித்தொகை 4 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு தலா 50,000 வழங்கப்படும். 2ஆம் ஆண்டு மாணவிகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு தலா 50,000 வழங்கப்படும். டிகிரி டைரெக்டாக இன்ஜினியரிங் பொறியியல் கல்வி படிக்கலாம் 50,000. 2ஆம் ஆண்டு டிப்ளமோ படிக்கிறவங்களுக்கு அது 3 வருஷம் சேர்த்து 50,000 கொடுக்குறாங்க. இது மாணவிகளுக்கு கொடுக்குறாங்க. AICT சக்ஷம் என்ற திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும். இந்த உதவித்தொகை தொழில்நுட்ப பாடங்களை படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் திட்டமாகிறது. இது கல்வி கடன் மற்றும் கல்வி தொடர்புடைய செலவுகளுக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது. கல்வி பயிலும் ஆர்வம் கொண்ட மாற்றுத்திறனாளி இந்த உதவித்தொகையை பெறலாம் சொல்லியிருக்காங்க. பிரதம மந்திரி உத்கர்ஷ் PMUSPன்னு சொல்லுவாங்க. பிரதம மந்திரி உயர்கல்வி ஊக்கத்தொகை அது சொல்லுவாங்க என்ற திட்டத்தை பொறுத்து வருடத்திற்கு 12,000 முதல் 20,000 வரை மத்திய அரசு வழங்கி வருகிறது. ஏழ்மை காரணமாக மாணவ மாணவியர் உயர்கல்வி பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் இந்த உதவித்தொகை மத்திய அரசு வழங்குகிறது. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் 80% மதிப்பெண்கள் பெற்றவர்கள், குடும்ப ஆண்டு வரும் ஆண்டுக்கு 4.5 லட்சத்துக்கு குறைவாக இருப்பவர்கள் இந்த உதவித்தொகை விண்ணப்பிக்கலாம். தகுதியானவர்கள் வருடத்திற்கு 12,000 என 3 வருடத்திற்கு உதவித்தொகை கிடைக்கும். முதுகலை பட்ட கல்வி வருடத்திற்கு 20,000 என்று கிடைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் தலைமுறை பட்டதாரி உதவித்தொகை தமிழ்நாட்டில் உள்ள மாணவ மாணவிகள் உயர்கல்வி ஊக்குவிப்பதற்காக மாநில அரசு முன்னெடுத்திருக்கும் உதவித்தொகை திட்டம் தான் இது. இந்த திட்டம் மூலம் என்ஜினியரிங், மருத்துவம், பல் மருத்துவம், கால்நடை, வேளாண்மை மற்றும் சட்ட பயிலுவர்களுக்கான பயனடைகள். இந்த உதவித்தொகையானது அரசு கல்லூரி மற்றும் தனியார் கல்லூரியில் படிக்கும் அனைத்து முதல் பட்டதாரி மாணவ மாணவிகளுக்கு 25,000 வரை வழங்கப்படுகிறது. நேரடியாக டிப்ளமோ 2ஆம் ஆண்டு சேரும் மாணவ மாணவிகளுக்கு 40,000, மருத்துவத்துறையில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு 1,25,000 வரைக்கும் கட்டணம் சலுகை வழங்கப்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரதம மந்திரி ஆராய்ச்சி ஃபெலோஷிப்னு சொல்லிட்டு PMRFன்னு சொல்லுவாங்க. ரிசர்ச் ஃபெலோஷிப்பு அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், சமூக அறிவியல், மனிதநேயம் அல்லது சட்டம் போன்ற துறைகளில் ஆராய்ச்சி படிப்புகளை மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு, அதாவது PhD பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஊக்கத்தொகைக்காக PMRF அப்படின்னு சொல்லிட்டு உதவித்தொகையானது வழங்கப்படுது. அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் குறிப்பிட்ட ஆராய்ச்சி துறைகளில் ஆராய்ச்சி மேற்கொள்ளும் மாணவ மாணவிகளுக்கு இந்த விண்ணப்பிக்கலாம். 4 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு 10,92,00,000 வரை
ஃபெல்லோஷிப்பை விவரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு 11 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. விருப்பம் உள்ளவங்க செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸ்காலர்ஷிப் என்ற வெப்சைட் போர்ட்டலில் தான் இருக்குது. இது அனைத்துமே ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். சிஎஸ்எஸ் SSSக்கு மட்டும்தான் அக்டோபர் 31 லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. மற்றதுக்கெல்லாம் கூடிய விரைவில் ஒன் பை ஒன்னாக ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. வெப்சைட்டை அப்டேட் செக் பண்ணிக்கினே இருங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.